பழனியில் கண்டுபிடிக்கப்பட்ட கிபி 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த செப்பு பட்டயம் பாலசமுத்திரம் ஜமீன்தார் வழங்கியது என்று தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தெரிவித்துள்ளார். பழனியில் கிபி 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு செப்பு பட்டயம் கண்டறியப்பட்டுள்ளது. பழனி அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த மீனா என்பவரிடம் உள்ள இந்த பட்டயத்தை ஆய்வு செய்த தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி, இந்த செப்பு பட்டயம் சாலிவாகன சகாப்தம் 1691ஆம் ஆண்டு எழுதப்பட்டுள்ளது. இதற்கு இணையான ஆங்கில ஆண்டு 1769. பழனி அருகே உள்ள பாலசமுத்திரம் ஜமீன்தார் வேலாயுத சின்னோபா நாயக்கர் இந்த பட்டயத்தை கொடுத்துள்ளார். பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த கட்டைய கவுண்டர் என்பவருக்கு பழனி அடிவாரம் கிரிவீதியில் உள்ள ஒரு இடத்தை சர்வ சுதந்திர பாத்தியமாக வழங்கிய செய்தியை இந்த செப்பு பட்டயம் சொல்கிறது என்று கண்டறிந்துள்ளார். மேலும் பழனி அடிவாரம் மேற்கு கிரிவீதியில் கிழக்கு மேற்காக 53 முழமும் தெற்கு வடக்காக 67 முழமும் கொண்ட இந்த இடத்தையும் அதில் உள்ள கல் கட்டடத்தையும் பட்டயம் செய்து கொடுத்திருப்பதை இந்த பட்டயம் குறிப்பிடுகிறது என்று தெரிவித்த அவர், இந்த செப்பு பட்டயம் 23.5க்கு 16 சென்டிமீட்டர் என்ற அளவுடன் 194 கிராம் எடையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த செப்பு பட்டயத்தை பாலசமுத்திரம் பாளையம்பட்டு ஜமீன்தார் வேலாயுத சின்னோபா நாயக்கரும் அவர் தாயதியான ஆயக்குடி பாளையம்பட்டு ஜமீன்தார் ஓவளக்கொண்டம் நாயக்கரும் இணைந்து வழங்கியுள்ளனர் என்றும் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி உறுதிப்படுத்தியுள்ளார்.